ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெப் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் அண்ட் ஹோஸ்டிங் கோரியா லேப் எக்ஸைஸ் வந்து நம்ம ஒன்றா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அது ஈஸியாக சிம்பிளாக இருக்க கோடிங்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ 8th ப்ரோக்ராம் பார்க்கலாம். அதாவது PHP யூஸ் பண்ணி பண்ண போகிறோம். அதாவது HTML ஃபார்மில் N1 and N2 வந்து வாங்க சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து டிஸ்பிளே த பிரைம் நம்பர்ஸ் பிட்வீன் N1 and N2, அதாவது PHP யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் இன்னும் நல்லா ரீட் பண்ணோம். N1க்கும் N2க்கும் நடுவில் இருக்கிற பிரைம் நம்பர்ஸை நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஜஸ்ட் பிரைம் நம்பர்னா என்னன்னு பார்க்கக்கூடாது. ஸோ அதனால் இந்த கோடிங்கை நம்ம வந்து சிம்பிளாக ஒரே லைன்லேயே, அதாவது ஒரே ஒரு ஃபைல்லே வந்து பண்ணிக்கலாம். HTML பண்ணணும், PHPயும் பண்ணணும். இந்த PHPயை நம்ம எதில் பண்ணுறோம் அப்படின்னா WAMP அப்படிங்கிற ஒரு சர்வரில் பண்ணுறோம். இந்த WAMP அப்படிங்கிற ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா கீழே வந்து காட்டும். க்ரீன் கலரில் கட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு அது எடுக்கும். இல்லைனா ஆரஞ்சு கலர்லையோ ரெட் கலரில் கிடச்சி அப்படின்னா அது இன்னும் ரெடி ஆகலாம்னு அர்த்தம். அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் எடுக்கிறது ப்ரோக்ராம். ரெண்டாவது வந்து ஸ்டார்ட் ஆல் சர்வீசஸ். நான் ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிங்க அப்படின்னாலே அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே லோக்கல் கோஸ்ட்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு WAMPோட அந்த பேஜ் வந்து உங்களுக்கு ப்ரௌசரில் வந்து ஷோ ஆகி காட்டும். இந்த மாதிரி தான் காட்டும். ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி எடுத்துருச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா C::க்குள்ளே உங்களுக்கு WAMP அப்படின்னு சொல்லி டிஃபால்ட்டாக ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த ஃபோல்டருக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா www இருக்கும். இது எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த www-க்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக ஒரு ஃபோல்டர் நீங்களாக ஒரு பேர் வச்சு அந்த ஃபோல்டருக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா PHP கோடிங்கை நீங்கள் சேவ் பண்ணணும். அப்படின்னா தான் உங்களுக்கு எடுக்கும். ஸோ அதுவும் நீங்கள் என்ன பேர் வைக்கீங்களோ அது போக அது பக்கத்தில் .phpன்னு சொல்லி சேவ் பண்ணணும். இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஒரு PHPயை ரன் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் ஐடியா. ஸோ ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கொஸ்டின் எடிட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரைம் நம்பர்னால் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ப்ரைம் நம்பர்னால் ஒன்றும் இல்லை, அந்த நம்பர் அதாலையும் ஒன்றாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் 7 அப்படின்னு சொல்லி கொடுக்கேன். இது 7ஆல் மட்டும்தான் அடியாகும், இல்லை அப்படின்னா 1ஆல் மட்டும்தான் போகும். அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர். சப்போஸ் இங்கே 4 அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா இதை வந்து 2ஆல் நம்ம டிவைட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. அதனால் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ப்ரைம் நம்பருங்கிறது 1ஆலையும் தன்னாலையும் மட்டும்தான் டிவைட் ஆகும். இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு கான்செப்ட் தான். ஸோ அதனால் இதை பற்றி தெரிய இது வேண்டியதில்லை. நம்ம கோடிங்கில் ஒரு சில லாஜிக்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது என்ன லாஜிக்ங்கிறத ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், அப்படின்னா தான் உங்களுக்கு கோடிங் புரியும். அதாவது இப்போ நம்மளுக்கு பண்ணுற ஒரு நம்பர் வந்து, அதாவது ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 0 வந்துச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஏனாலன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் 4ங்கிற நம்பரை டிவைட் பண்ணுறோம் அப்படின்னா 2ஆல் பண்ணுறப்போ மேலே வந்து நம்ம 2 2s are 4 போடுறப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ரிமைண்டர். இந்த ரிமைண்டர் வந்து 0 வந்துடும். 0 வந்துச்சு அப்படின்னா இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. சப்போஸ் நீங்கள் இங்கே வந்து 7 போடுறீங்க அப்படின்னா 7க்கு வந்து 2ஆல் பண்ணுறப்போ மேலே பார்த்தீங்க அப்படின்னா 3 வரும், இங்கே 6 தான் வரும். இப்போ ரிமைண்டர் வந்து நம்மளுக்கு 1 வரும். ஸோ அப்போ இது ஒரு ப்ரைம் நம்பர். நம்மளோட கோடிங்கில் கண்டிஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்லஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். இந்த மாட்லஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த ரிமைண்டரை தான் இது வந்து குறிக்கும். ஸோ அதாவது 0 அப்படின்னு வந்துடக்கூடாது. வந்துச்சுன்னா அது வந்து ஒரு ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இது ஒரு லாஜிக். ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து 2 ஃபார்லூப் யூஸ் பண்ணுவோம். அது எதுக்குங்கிறத நான் ரெண்டாவது சொல்கிறேன். இன்னொன்று வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ப்ரோக்ராமில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். அது எதுக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். அதாவது ஸ்கொயர் ரூட் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுக்கும் அப்படின்னா அதோட ஸ்கொயர் ரூட் வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 2.64. இது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தெரியும். ஸோ இந்த 2ங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை நீங்கள் போட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது 2ங்கிறத மட்டும் போட்டிங்க அப்படின்னாலே அது நாட் டிவிசிபிள் பை 2னா அது வந்து ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லி செக் பண்ணிடலாம். அதே மாதிரி 10 அப்படின்னா உங்களுக்கு 3.616 வச்சுன்னா 2வையும் 3வையும் வச்சு பார்க்கணும். சப்போஸ் 2ஆல் டிவைட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. சப்போஸ் உங்களுக்கு 2ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா 3 பார்க்கணும். 3ஆல் டிவைட் ஆகலை அப்படின்னா அது ஒரு ப்ரைம் நம்பர். இந்த மாதிரி தான் பார்க்கணும். இப்போ இங்கே 3.1131 இருக்கும். இப்போ 2க்கும் 3க்கும் பார்ப்பாங்க. ஸோ இது ரெண்டுமே நாட் டிவிசிபிள் அப்படின்னா இந்த 11ங்கிற ப்ரைம் நம்பர் இது வந்து பார்ப்பாங்க. இது உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறப்போ கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எதுக்கு கால்குலேட் பண்ணுறாங்கிறத கொடுத்துருப்பாங்க. அதாவது வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் நம்புங்கிற உள்ளே யூஸ் பண்ணோம். அதாவது உங்களுக்கு பெரிய பெரிய நம்பரெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணி ப்ரைம் நம்பராக ஜென்ரேட் பண்ணி பார்க்குறப்போ போக போக வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் ஸ்மால் ஃபேக்டர்ஸாக இருக்குது, அதாவது 2 3 5 7 இந்த மாதிரி இருக்கிறத வச்சு பார்க்குறப்போ உங்களுக்கு அது டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது, ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணுவோம். அதனால தான். ஸோ இப்போ நம்ம கோடிங்குள்ளே வரலாம். எல்லாமே ஜஸ்ட் ஒரு பேசிக், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக நீங்களே போடலாம். ஸோ நார்மலாக நம்ம வந்து ஒரு PHP கூட சிம்பிளாக ஒரே ஒரு ஃபைலாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நீங்கள் நார்மலாக HTML ஃபைலில் ஒரு இது ஃபார்ம் நீங்கள் யூஸ் பண்ணணும். எதுக்கு இங்கே ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளை N1 and N2 வந்து 2 நம்பர்ஸை வந்து ஃபார்மில் வாங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நார்மலாக நான் வந்து பாடிக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னர் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது நம்ம எப்பயும் பண்ணுறது தான். ஸோ இந்த HTML-க்குள்ளே ஒரு கண்டெய்னர் க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ ஃபார்மில் மெத்தட் அப்படிங்கிறதுல போஸ்ட் அப்படின்னு கொடுக்கேன். ஏன் அப்படின்னா இங்கே வந்து போஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம், இல்லை கெட்டுங்கிறத யூஸ் பண்ணலாம். இந்த PHP கோடிங்கில் கண்டிப்பாக போஸ்ட் இல்லை கெட் வந்து யூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் இங்கே மெத்தடுங்கிறதுல
போஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க கேப்ஸில். இந்த இன்புட் டைப் அப்படிங்கிறத உங்களுக்கு பாக்ஸ் மாடலில் வரும். ஸோ பாக்ஸில் என்ன நம்பர் வாங்க போகிறோமோ அதுதான். ஸோ நீங்கள் நம்பர் தான் வாங்க போகிறீங்க ப்ரைம் நம்பருக்கு. ஸோ அதனால் நீங்கள் நம்பர் கொடுத்துக்கலாம், டெக்ஸ்ட் தேவையில்ல. ரெண்டுமே ஒரே இன்புட் பாக்ஸாக கொடுத்துட்டு N1 N2ன்னு சொல்லிட்டு இந்த பிளேஸ் ஹோல்டர் அப்படிங்கிறது வந்து அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்டர் த நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர் என்டர், செகண்ட் நம்பர்னு சொல்லிட்டு சும்மா ஒரு டெம்ப்ளேட் மாதிரி இருக்கும். இதோட அவுட்புட்டை வந்து நாங்கள் காட்டுறேன், பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இப்படி தான் உங்களுக்கு வந்து அந்த ஒரு PHPயோட கோடிங் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு டெம்ப்ளேட் HTML டெம்ப்ளேட்டாக இருக்கிறது நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்க HTMLோட அந்த பேஜ் தான். இது ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா HTML கோடிங். ஸோ இது கூட உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டெய்னர், இது வந்து CSS கனெக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம PHP யூஸ் பண்ண போகிறோம். PHPயோட கண்டிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெசன் சிம்பிள் போட்டு ஒரு கொஷின் மார்க் போட்டு PHPன்னு போட்டிங்கன்னா அது வந்து ஸ்டார்ட் ஆகிரும். எப்படி நீங்கள் ஒரு HTML ஹெட்டு HTML டேக் யூஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி முடிக்கும் போது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒரு கிரேட்டர் தென் சிம்பிள் போட்டு அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் மார்க் மாதிரி போட்டணும். இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ PHP கோடிங் இது ஃபுல்லாக ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம எப்போயுமே ஒரு PHPயை நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு சர்வரில் கனெக்ட் ஆகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் சர்வர் அப்படின்னு கொடுக்கணும். ஒரு PHPயில் எப்போயுமே வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறீங்க அப்படின்னா டாலர்னு இருக்கணும். ஸோ அது பக்கத்தில் ஒரு அண்டர்ஸ்கோப் போடாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு டாலருக்கு அப்புறம் ஒரு நம்பர் வரக்கூடாது கண்டிப்பாக. ஸோ அதே மாதிரி கேப்ஸில் வச்சிருக்கீங்கன்னா எல்லாமே கேப்ஸாக இருக்கணும். ஸ்மாலில் வச்சிருக்கீங்கன்னா எல்லாமே வந்து ஸ்மாலில் வச்சிருக்கணும். ஏன்னா இது ஒரு கேஸ் சென்சிட்டிவாக சம்டைம்ஸ் எடுக்கும். அதனால தான் அது வேரியபிள் பொறுத்த வரைக்கும். ரெக்வஸ்ட் மெத்தட் அப்படிங்கிற போஸ்ட் எதுக்கு இந்த போஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்ம் மெத்தடில் போஸ்ட், அதனால் அந்த போஸ்ட் வந்து இங்கே கனெக்ட் ஆகுது. HTMLையும் PHPயும் கனெக்ட் பண்ணுறது இந்த மாதிரி லைன் தான். ஸோ இப்போ நான் N1 and N2 யூஸ் பண்ணுறேன். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா HTML எங்கே இந்த N1 and N2லலாம் இங்கே வந்து நம்ம என்ன கொடுக்குமோ அது எல்லாமே கனெக்ட் ஆகும். அதுக்காக தான் அந்த N1 N2 போஸ்ட்டுங்கிறதான் கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா போஸ்ட் தான் உங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் கனெக்ட் பண்ணி கொடுக்குற ஒரு இது. ஸோ அதில் நம்ம N1 N2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கோம். ஸோ இந்த N1 N2ங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற N1 N2 நான் இங்கே PHPக்குள்ளே கொண்டு வரனால $N1 N2ன்னு பேர் வச்சுக்கிறேன். ஏன்னா இங்கே N1ங்கிறது வந்து இங்கே டேரெக்டாக N1 போட்டால் எடுக்காது. ஏன்னா நம்ம டாலர் கொடுக்கலன்னா இங்கே வந்து வேரியபிள் வந்து அக்செப்ட் ஆகாது. அதனால தான். ஸோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம். நான் ப்ரைம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இதுக்குள்ளே ஒரு நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறேன். நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம வந்து ப்ரைம் நம்பர் எடுக்கிறப்போ 2 தான் பார்ப்போம். 2ங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா ஈவன் ப்ரைம் நம்பர். மற்ற எதுவுமே வந்து ஈவன் நம்பரில் மேக்ஸிமம் ப்ரைம் நம்பர் வராது. ஸோ அதே மாதிரி ஸ்கொயர் ரூட் ஆஃப் நான் ஆல்ரெடி இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதாவது வந்து இந்த ஸ்கொயர் ரூட் பண்ணால் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க எதுக்கு வந்து நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. அதாவது லார்ஜர் நம்பர் போகிறப்போ நம்ம ஸ்மால் ஃபேக்டர் வச்சு அதை செக் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு டைமை வந்து மிச்சமாகவும் இது ஃபாஸ்ட்டாக வந்து எவாலுவேட் பண்ணும். அதுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு இஃப் யூஸ் பண்ணியிருப்போம். இதுவும் நான் சொல்லிட்டேன், ஒரு நம்பராக மாடலஸ் பண்ணி நம்மளுக்கு 0 வருது அப்படின்னா அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. அதனால் நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடணும். ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா இந்த ஃபார் லூப் வந்து நம்மளுக்கு வரணும். அதனால் வந்து ரிட்டர்ன் ட்ரூ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். இப்போ இப்படி வந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்து ப்ரைம் நம்பர் பிட்வீன் 1 and 2, அதாவது நான் N1ல் என்ன கொடுக்கணும் N2ல் என்ன கொடுக்கணும் அது வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ ரெண்டாவது ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது ஃபார் லூப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ப்ரைம் நம்பருக்கு பிட்வீன், அதாவது N1க்கும் N2க்கும் நடுவில் இருக்கிறது எந்த ப்ரைம் நம்பர் பார்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே வந்து திரும்ப அதே ஃபார் லூப் கண்டிஷன் தான். இங்கே வந்து நம்ம 2 அப்படிங்கிறது போல N1 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். ஸோ அதே மாதிரி N2ன்னு கொடுத்துருப்போம். ஏன்னா N1க்கும் N2க்கும் நடுவில் என்ன இருக்கோ அதுதான் மேலே கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே கண்டிஷனை போட்டு எக்கோ அப்படின்னா நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம் இந்த PHPயில். இது ஒரு பேசிக், அதுவும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ லாஸ்ட் எனக்கு வந்து $ஐ வந்து பிரிண்ட் ஆகணும். இது எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த எக்கோ பேராகிராஃப் டேக் வந்து கண்டிப்பாக போடணும். இது போடல அப்படின்னா உங்களுக்கு வந்து எரர் வந்து கரெக்டாக, அதாவது கோடிங் வந்து கடைசி அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதனால் இதையும் கரெக்டாக போட்டுக்கோங்க. லாஸ்ட் டிவிஷன் டேக்கை முடிச்சிருக்கோம், ஏன்னா கண்டெய்னர் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கனால. ஸோ இதை வந்து போட்டதுக்கப்புறம் நீங்கள் PHP கோடிங்கை நீங்கள் HTML கோடிங்கை முடிச்சிடலாம். நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து CSS யூஸ் பண்ணியிருப்போம், ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது நார்மலாக நீங்கள் பயோடேட்டா அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்லாம் பண்ணியிருப்போம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பாடிக்குள்ளே நான் யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி ஏரியாவில் இருக்கணும், சான்ஸ் செரிஃப், இது எல்லாமே நம்ம நார்மலாக எல்லாத்துலேயும் கொடுக்குற ஒரு இதுதான். கண்டெய்னர் பொறுத்த வரைக்கும் வித் வந்து 50% இருக்கணும். கண்டெய்னரில் கண்டிப்பாக வித் இருக்கும், பேடிங் இருக்கும், பேக்ரவுண்ட் இருக்கும். இந்த பார்டர் ரேடியஸுங்கிறது நம்மளுக்கு அந்த பாக்ஸோட அந்த 4 கார்னர் தான் வந்து பாக்ஸ் ரேடியஸ்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் அந்த பாக்ஸோட ரேடியஸ். அதே மாதிரி இந்த பாக்ஸை சுற்றி இருக்கிற ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு சொல்லி இங்கே கொடுத்துருப்பேன். ஸோ இதுக்கு வந்து இது ஒரு கண்டிஷன் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இன்புட்டு பட்டன் மட்டும்தான் நம்ம எடுக்கிறோம். இந்த இன்புட் பட்டன் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து HTML வரக்கூடியது. அதனால தான் இதை கொடுத்துருப்போம். மேலே யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே HTML யூஸ் பண்ணியிருக்க மட்டும்தான் எடுத்துருப்போம். ஸ்டைல்ஸ் நல்லா பாருங்கள், PHP யூஸ் பண்ணியிருக்கிறத எடுத்துருக்க மாட்டோம். ஸோ அதே மாதிரி இந்த பட்டன் டைப்புங்கிறது சப்மிட் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு ஷேப்பில் வரணும், அவ்வளோதான். ஸோ இந்த பாயிண்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். அது கர்சர் பாயிண்டருங்கிறது அங்கே கொண்டு போனால் அந்த கை சிம்பிள் வந்து அந்த மாதிரி வரணும். பார்டர் வந்து நன் அப்படின்னா உங்களுக்கு அதை சுற்றி ஒரு இது இருக்காது. ஸோ நார்மலாக இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். பட்டன் வந்து என்ன கலரில் இருக்கணும் அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் ப்ளூ கலரில் இருக்கணும், அந்த டெக்ஸ்ட் வந்து ஒயிட் கலரில் இருக்கணும்,
கர்சர் பாயிண்டர் அப்படிங்கிறது உள்ளே கொண்டு போனீங்க அப்படின்னா கை வந்து வர்ற மாதிரி இருக்கணும். ஸோ இதை நம்ம ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரைம் நம்பர் வந்து 5லேருந்து ஒரு 11க்குள்ளே எத்தனை ப்ரைம் நம்பர் இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஃபைன் ப்ரைம்ஸ் கொடுத்தீங்கன்னா 5, 7, 11 அப்படிங்கிற நம்பர்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்ட கோடிங், அதாவது பார்த்தீங்க அப்படின்னா 2 நம்பர்ஸ் N1 and N2 வந்து HTML ஃபார்மில் வாங்கி நம்ம ப்ரைம் நம்பரை N1 and N2க்கு நடுவில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இது ஒரு ஈஸியான கோடிங் தான். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சிம்பிளான கோடிங்ஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.